வணக்கம், நான் உங்கள் ஈரோடுக்காரி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிளும் லஞ்சுக்கு கேரட் தோசையும் செஞ்சு கொடுத்து விட போகிறேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இதில் வந்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு தாளித்து விட்டுருக்கேன். இது வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா இந்த கேரட் வந்து நல்லா நீட்டமாக துருவி வச்சுருக்கேன். இதை அப்படியே கூட நம்ம தோசை மேலே போட்டு செய்யலாம். இதை வந்து இல்லை கேரட் பொரியலாக செஞ்சு கொடுத்து விட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கும். கேரட்டை போட்டு வணக்கி விட்டுட்டு அதை நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 3 மினிட்ஸ் மாதிரி மூடி வச்சா நல்லா வணங்கிரும். அதுக்கடையில் தோசை ஊற்றிக்கிட்டேன். இந்த தோசை ஊற்றிட்டு கேரட் நல்லா சூடாக இருக்குது, அதனால தான் நான் கரண்டி வச்சு போட்டுட்ருக்கேன். கேரட் பொரியலை வந்து தோசை மேலே இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா அழுத்தி கொடுத்து தோசையை திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு அழகாக பேக் பண்ணி கொடுத்து விடலாம். இந்த மாதிரி கொடுத்து விடுறப்போ வந்து நம்ம மார்னிங்கே கொடுத்து விட்டோம்னா கூட வந்துட்டு ஆஃப்டர்நூனுக்கு சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவே இருக்கும். தோசை காஞ்சு போயிடாது, ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதையே வந்துட்டு நீங்கள் சாண்ட்விச்சுக்கும் வந்து பிரெட் சாண்ட்விச் வந்து கீழே ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் கேரட் வந்து நீங்கள் இடையில வச்சும் கொடுத்து விடலாம். அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். தோசை செய்கிறப்போ அந்த பச்சை மிளகாயெல்லாம் வந்துட்டு தனியாக எடுத்து வச்சிடணும். ஏன்னா தோசையோட பச்சை மிளகாய் வந்துச்சுன்னா அவங்க பார்க்காம எடுத்து சாப்பிட்ருவாங்க. காய்கறி எல்லாம் சாப்பிட பிடிக்காத குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ப்ரெட்டில் சாண்ட்விச்சாவோ இல்லை தோசையில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடுறப்போ வந்துட்டு அவங்க சாப்பிட்ருவாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக அவங்க சாப்பிட பழகிடுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சும் வந்துட்டு காய்கறிகள் சாப்பிட வைக்க பழகலாம். ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் நல்லா தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து விட்டுருந்தேன். இந்த மாதிரி தான் என் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியிருந்தேன். லஞ்சுக்கு கேரட் தோசையும், ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.